ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நான் தான் செய்ய போகிறோம். நான் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு, சர்க்கரை, பேக்கிங் சோடா, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தயிர், ஒரு கப்பு தயிர். ஈஸ்ட்டுக்கு பதிலாக நாங்கள் தயிர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ஈஸ்ட்டு சேர்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ஈஸ்ட்டு விருப்பம் இல்லை, அதனால் தயிர் சேர்த்துக்கிறோம் நாங்கள் இதில். பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். எண்ணெய், வெண்ணெய், நெய், இது 3த்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை கொஞ்சம் நல்லா எண்ணெய் போட்டு இதில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவோட பதம் நான் செய்யறதுக்கு மாவோட பதம் இது மாதிரி இருக்கணும். இது 4லேருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் நாள் நல்லா இது மாதிரி இருக்கணும். சரிங்களா? 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா தான் நான் நல்லா செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு நம்ம பிசைஞ்சு வச்சது 5 மணி நேரம் பொறுத்து இது மாதிரி நாங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டோம். அதோட பதம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம தயிர் போட்டு பிசைஞ்சதால் இந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்பவும் மெலிசாக தேய்க்காதீங்க, கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தடவிக்கணும். தேய்ச்சிட்டு தண்ணி தடவிக்கணும். நல்லா தண்ணி தடவணும். இல்லைன்னா இதில் கூட இப்படி தெளித்து விடலாம். ஓகே, சூடாகிடும். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் இருந்தது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கு. அதான் டேஸ்ட் பண்ணி என் பேர பசங்க சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பன்னீர் டேஸ்ட் பண்ணுறேன். உட்காருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் சொல்லிட்டேன். நான் அதான் சொல்லலாம்னே. நல்லா மொன்னு சாஃப்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. பன்னீர் மசாலா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு